வணக்கம். இப்போ எங்கட சரஸ்வதி பூஜை ஒன்று நடக்குது தானே, அதுக்கு நீங்கள் கலந்து கொள்றல்ல முஸ்லீம் இனத்தவர்? முதலாவது கேள்வியே ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னன்னா, இன்னைக்கு இஃப்தார் நிகழ்வு நடத்தப்படுகிறது. என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் நாங்க இந்து சகோதரர்கள் சரஸ்வதி பூஜை நடத்துவோம். இதுல இஸ்லாமியர்கள் நீங்க பங்கெடுக்கிறது இல்லையே, அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த கேள்விக்குரிய பதிலை பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்கிறேங்கம்மா, நான் தழுவல் நழுவல் போக்கோட பதில் சொல்வதற்கு விரும்புவதில்லை. அப்படி சொன்னா அது உங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிரும். எது இருக்குதோ அதை சொல்லிட்டோம்னா நீங்கள் எங்கள் மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். இல்லன்னா நாங்க நடிக்கிற மாதிரி ஆயிரும்ல. ஏன்னா சில கட்டங்கள்ல இப்படியான நிலைகள் வரும்போது என்ன செய்வாங்கன்னா, இருக்கிறத விட்டுவிட்டு சமாளிக்கிறதுக்கு ஏதாவது பதில சொல்லுவாங்க, உங்களை கவருகிற விதமாக ஏதாவது பதில் சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் அது பொருத்தமாக இருக்காது. முதலாவது, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னங்கிறத ஷார்ட்டா புரிஞ்சுக்கிறங்க. இஸ்லாம் என்பது ஒரு பெரிய நம்ம நினைக்கிற மாதிரி மலையை உடைக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடு கிடையாது. இஸ்லாத்தினுடைய கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, முஹம்மது நபி அவர்கள் இறைவனுடைய இறுதி இறை தூதர். இவ்வளவுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ் அல்லாத யாரும் கடவுள் கிடையாது, முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி இறை தூதர். குர்ஆன் அரபு மொழியில தான், அரபிகளுக்கு மத்தியில தான் இறுதியாக இந்த வேதம் கொடுக்கப்படுகிறது. ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல கொடுக்கணும். அரபு லாங்குவேஜ்ல கடைசியாக கொடுக்கப்பட்டுச்சு. அதனால அரபு லாங்குவேஜ் தான் தேவ பாஷைன்னு புரிஞ்சுக்கிறாதீங்க. அது ஒரு பாஷை, அவ்வளவுதான். அந்த பாஷைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. எங்க இறைவன் தூதர்களை அனுப்புவான்னு கேட்டா, எந்த சமூகமாக நாசமா போன சமூகமோ அந்த சமூகத்தை திருத்துறதுக்கு தான் முதல்ல தூதர்கள் அனுப்பப்படுவார்கள். அந்த காலத்துல இருந்து ஆக நாசமா போன சமூகம் எது? அரபுகள். எனவே அவர்களிடத்தில் தான் தூதர் அனுப்பப்படுகிறார். அரபு மொழி பேசினதுனால அரபு மொழியில் திருமறை குர்ஆன் இறக்கப்படுகிறது. இந்த அரபு மொழியில இஸ்லாத்தினுடைய கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ். இஸ்லாத்துல கடவுள் கொள்கையை சொல்லும்போது அல்லாஹ் தான் கடவுள் என்று சொல்லல. அல்லாஹ் தான் கடவுள்னா ஈஸியா நமக்கு புரியுது இல்ல, இப்படி சொல்லல. அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் கடவுள் இல்லை என்று நேர் எதிராக சொல்கிறது. இது எதுக்காக சொல்ல வர்றேன்னு கேட்டா, நிறைய பேர் மத நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் பேசுவாங்க. நம்ம இதை இன நல்லிணக்க நிகழ்ச்சியா தான் வச்சிருக்கிறோம். மத நல்லிணக்க நிகழ்ச்சியாக இதை வைக்கல. ஏன் வைக்கலன்னா, மத நல்லிணக்கம் என்பதே போலி. மத நல்லிணக்கம் என்பதே நம்மை நாமே ஏமாற்றுகிற ஒரு பேச்சு. மத நல்லிணக்கம் என்று சொல்றோம். நான் மத நல்லிணக்கம் உங்க கோயிலுக்குள்ள சாமியை கும்பிடுறேன், இது உண்மையா இருக்குமா? இருக்காதுல்ல. நான் முஸ்லிம், என்னுடைய கொள்கை அல்லாஹ்வை தான் வணங்கணும்ங்கிறது. அல்லாஹ் அல்லாத யாருமே கடவுள் இல்லை என்பது என்னுடைய கொள்கை. ஆனா நீங்க கூப்பிட்டியே, அதுக்காக நான் உங்க சாமியை கும்பிடுறேன். இது உங்களை ஏமாத்துறதுக்கு, உங்களை நடிக்கிறதுக்கு உங்களுக்கு மத்தியில உதவுமே தவிர உண்மையா இருக்குமா? இருக்காது. நீங்க நான் உங்களை கூப்பிடுறேன், வாங்க பள்ளிவாசலுக்கு வாங்க தொழுவோம்னு கூப்பிடுறேன். ஆனா இது இவனோட கூட இருக்கிறோம், தொழுதுருவோம், தப்பா நினைச்சுக்கிறோம் சொல்லி வர்றீங்க. நீங்களா நான் தொழுவோம், எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வந்தா அது வேற. நான் கூப்பிடுறதுக்காக பள்ளிவாசலுக்குள்ள வந்து தொழுவுறிய, கேட்டா மத நல்லிணக்கம்ங்கறிய. அது மத நல்லிணக்கமா நடிப்பாது? நான் உங்க கோயிலுக்குள்ள வந்தாலும், நீங்க எங்க பள்ளிவாசலுக்குள்ள வந்தாலும் அது நடிப்பாக இருக்கும், யதார்த்தமாக இருக்காது. யதார்த்தம் எதா இருக்கனே, உங்க கொள்கை சரி, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் கோயிலுக்கு சாமி கும்பிடுறேன்னா அதுதான் யதார்த்தம். நான் உங்க கொள்கையை ஏத்துக்கிறவே இல்லை, நீங்க கூப்பிட்டதுக்காக காவடி தூக்குறேன், அது உண்மையா? இந்த நிறைய நடிகர்கள் செய்யற, முஸ்லிமா இருக்கிற நடிகரும் செய்வான். நடிகர் விஜய் குல்லா போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கிறாரா இல்லையா? இப்ப நீங்க நோம்பு திறக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க, யாராவது தொப்பி போட்டுக்கிட்டு வந்திருக்கிறீங்களா? ஆண்கள் இல்ல. பெண்கள் யாராவது எங்க பிள்ளைகள் மாதிரி ஸ்கார்ஃப் போட்டுக்கிட்டு வந்திருக்கிறீங்களா? அப்படி வரல. ஆனா தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜெயலலிதா அம்மா தலையில துண்டை போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கிறாங்க. கேட்டா மத நல்லிணக்கம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஐயா வைகோவா இருந்தாலும் சரி, கருணாநிதியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற டிவிகே தலைவர் விஜயாக இருந்தாலும் தொப்பியை போட்டு கஞ்ச குடிக்கிறாங்க. கேட்டா மத நல்லிணக்கம். சினிமாவிலும் நடிப்பு, நிஜத்திலும் நடிப்பு, நடிப்பு தானே. அப்ப மத நல்லிணக்கம்ங்கிறது நடக்காது. ஏன்னா உங்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு, கிறிஸ்தவ நண்பர்களுடைய கொள்கை வேறு, பௌத்த சகோதரருடைய கொள்கை வேறு. அவர்கள் புத்த பெருமானை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அன்பே சிவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஒரு கடவுள் நம்பிக்கையோடு இருப்பீங்க, கிறிஸ்தவர்கள் இன்னொரு கடவுள் நம்பிக்கையோடு இருப்பாங்க. இந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நம்பிக்கையோடு இருந்து கொண்டு மத நல்லிணக்கம் என்று சொன்னால் அது போலியானதாக இருக்கும். இன நல்லிணக்கம், இனங்கள், உங்க நம்பிக்கை உங்களுக்கு, எங்க நம்பிக்கை எங்களுக்கு, இனங்கள் சண்டை பிடிக்காமல் உங்க நம்பிக்கையை நான் புரிந்து கொள்கிறேன், என்னுடைய நம்பிக்கையை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ரெண்டு பேரும் நண்பர்களா இருப்போம். நீங்க கோவிலுக்கு போறீங்க, உங்க மதத்தை நீங்க பின்பற்றுறீங்க, நான் பள்ளிக்கு போறேன், நல்லது, என் மதத்தை நான் பின்பற்றுறேன். இதை ஏற்றுக்கொண்டால் இன நல்லுறவு பெருகும். மத நல்லிணக்கம் என்பது சாத்தியப்பட்டது. ஏன்னா ரெண்டு கொள்கையும் வேறு வேறு. அதுக்காகத்தான் என்ன சொல்ல வந்தேன்னா, இறைவன் அல்லாஹ் தான் கடவுள் என்று சொல்லாம அல்லாஹ் அல்லாத எதுவும் கடவுள் இல்லை அப்படின்னு எங்களுக்கு படிச்சு தர்றான். அப்ப என்ன அர்த்தம்? டோட்டல் காலியா இல்லையா? அல்லாஹ் தான் கடவுள்னா அல்லாஹ்வும் கடவுள், சரஸ்வதியை நாங்க கடவுளா ஏத்துக்கிறோம்.
ஏற்றுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், நாங்க சிவபெருமானையும் ஏற்றுக்கொள்ளலாம், நாங்க கர்த்தரையும் ஏற்றுக்கொள்ளலாம், வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் அல்லாத எதுவுமே கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், வேற எதையும் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு அர்த்தம். எங்களுடைய மத நம்பிக்கை பிரகாரம், கொள்கை பிரகாரம் நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது, வேறு எந்த கடவுளுக்கும் செய்யக்கூடிய சாஷ்டாங்கங்களை செய்யக்கூடாது, வேறு எந்த கடவுளுக்குமான வணக்க வழிபாடுகளை நாங்கள் செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம இஃப்தார் பண்றோம். இஃப்தாருக்கு உங்களுக்கு நாங்க எப்படி நோன்பு திறக்கிறோம்னு பாருங்க, எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்க என்ன பண்றோம்னு பாருங்கன்னு தான் கூப்பிட்டு இருக்கிறோம். எங்களோட வந்து நீங்க தொழுங்க அப்படி கூப்பிடல, எங்க பொண்ணுங்கள் மாதிரி அபாயா போட்டுக்கிறீங்கன்னு கூப்பிடல. ஏன்னா நாங்க சொல்ல முடியாது, ஒருவருடைய விருப்பத்தை திணிக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியா இருந்தா எங்க மக்கள் படபடியா வந்து உட்கார்ந்துருவாங்க. சரஸ்வதி பூஜை என்பது அது ஒரு பூஜை, அது ஒரு வணக்க வழிபாடு. இதை நான் ஓப்பனாவே சொல்லிடுவோம். உங்களை ஏமாத்திரம் விதமா சொல்லக்கூடாது. அதை நீங்கள் கடவுளுக்குரிய வணக்கமாக செய்கிறீர்கள். நான் இப்ப உரையாற்றுதேன், இது வணக்கம் கிடையாது. நான் ஒரு உரையாற்றுதேன், நீங்க கேட்கிறீங்க. இந்த நிகழ்வுல ஒரே ஒரு வணக்கம் தான் எங்களுக்கு இருக்கிறது. என்னன்னா, நோன்பை திறக்கும் போது பேரிச்சம் கனிகளை கொண்டு நோன்பை திறக்க வேண்டும். கஞ்சி குடிச்சு நோன்பு திறக்கணும் கட்டாயம் எல்லாம் கிடையாது. பேரிச்சம்பளமும் தண்ணீரும். நோன்பு திறந்த பிறகு நாங்கள் தொழுகை நடத்துவோம். இதோட முடிஞ்சு போச்சு. இதுதான் எங்களுடைய இதுல இருக்கக்கூடிய வணக்கம். அதே மாதிரி நீங்க சரஸ்வதி பூஜைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய நீங்கள் நம்புகிற கடவுளுக்காக நீங்கள் பூஜை செய்வீர்கள், வணக்க வழிபாடு செய்வீர்கள். அதிலே நாங்கள் பங்கெடுக்க முடியுமா? நாங்க அல்லாஹ்வுக்கு தான் பூஜை பண்ணணும், அல்லாஹ்வுக்கு தான் வணக்க வழிபாடு பண்ணணும். சரஸ்வதிக்கு நாங்க பண்ண முடியாது, நீங்க அல்லாஹ்வுக்கு பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய கொள்கையும் உங்களுடைய வணக்க வழிபாடுகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் வேறு, எங்களுடைய கொள்கையும் எங்களுடைய வணக்க வழிபாடுகளும் எங்களுடைய செயல்பாடுகளும் வேறாக இருக்கும்போது இந்த ரெண்டையும் கலந்துக்கிறோம்னா பேச்சுக்கு சொல்லலாமே தவிர நிஜமாக கலக்க முடியாது. அதனால தான் எங்க மக்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, ரத்த தானம் வச்சீங்கன்னா வந்துருவாங்க, சும்மா ஒரு சாப்பாடு போட்டீங்கன்னா வந்துருவாங்க. பூஜை மாதிரியான காரியங்கள் செய்தால் எங்க மார்க்க அடிப்படையிலேயே யதார்த்தமாக அதிலே பங்கெடுக்க கூடாது, பங்கெடுக்க முடியாது. அதனால வரமாட்டாங்க. இதை சொல்ல தயங்கி என்ன செய்வாங்கன்னா, எனக்கு உடம்பு முடியல, எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, என் பொஞ்சாதிக்கு உடம்பு முடியல, இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பொய் சொல்றதை விட நாங்க இதுல பங்கெடுக்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா இல்லையா? எங்க மத அடிப்படையில் அதுக்கு தடை இருக்குதுப்பா. அதனாலதான் நாங்க அதுல சரஸ்வதி பூஜையில் பங்கெடுப்பதில்லை.